இதான் மக்களே சோழிங்கர் நரசிம்மர் கோயிலோட நுழைவாயில். இங்கே வந்து பார்க்க அருமையாக இருக்கும். அந்த ஊர் ஃபுல்லாமே நேச்சுரலாக இயற்கையாக சூப்பராக அருமையாக இருக்கும். இங்கே என்ன தியானம்லாம் பண்ணோம்னா அந்த தெப்பத்துக்கிட்ட அருமையாக இருக்கும். அதேமாதிரி நம்ம சோழிங்கர் நரசிம்மர் கோயிலுக்கு போகும்போது முன்னாடி இந்த பெருமாள் கோயில் இருக்கும், அதுக்கு பின்னாடி இந்த ஆஞ்சநேயர் கோயில் ஒன்று உள்ள சின்ன சின்ன சிலையாக இருக்கும். அது வந்து நம்ம நல்லா ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தெரியும். அந்த ஆலம்பரத்துக்கு கீழே அவ்வளோ அருமையாக இருக்குங்க. இங்கெல்லாம் வந்து நம்ம தியானம் பண்ணாலும் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இங்கே வந்து பழைய காலத்து ஆஞ்சநேயர் பாரு இதெல்லாம் பார்க்க வியப்புற்ற மாதிரி இருக்கும். அதனால் இங்கே உட்காந்து தியானம் பண்ண அவ்வளோ அருமையாக இருந்துச்சு. அதே மாதிரி நம்ம நரசிம்மர் கோயில் ஃபஸ்ட்டு போகிறோம்னா ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஆஞ்சநேயர் வணங்கிட்டு தான் போகணும். இது கம்பல்சரி இது பண்ணிங்கன்னா உங்களுக்கு அருமையாக இருக்கும். அதுக்கடுத்து நம்ம உள்ள நரசிம்மர் கோயில் போக முன்னாடியே ஃபஸ்ட்டு ஆஞ்சநேயர் வந்துடுவார். இதெல்லாம் பாருங்கள், ரொம்ப பழைய காலத்தில் ரொம்ப அருமையாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு, வியப்புற்ற மாதிரி இருந்துச்சு. அது ஆஞ்சநேயரா அப்படிங்கிற மாதிரிலாம் இருந்துச்சு. அது மாதிரி அந்த ஆஞ்சநேயர் தான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு எடுத்து வெல்கம் பண்ணுவார். அதுக்கடுத்து நீங்கள் உள்ளே போகிறப்பெல்லாம் குரங்கு அங்கங்கே இருக்கும், ஆனால் அது யாருமே எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணாது. நம்மளை எந்த கையில் எந்த பொருள் வச்சுருந்தா டிஸ்டர்ப் பண்ணாது. அதுமாதிரி ஆஞ்சநேயர் கோயில் மட்டும் 406 படிக்கட்டுகள் இருக்கும். அது ஏறி வணங்கிட்டு வந்தோம். அதுக்கடுத்து நரசிம்மர் கோயில் போவீங்க, அங்கே 1000க்கு மேலே படிக்கட்டுகள் இருக்கும். இதெல்லாம் ஆஞ்சநேயர் கோயில் மேலே உள்ளது. அங்கேயும் மேலே தெப்ப ஆஞ்சநேயர் கோயில் உள்ள தெப்பமும் அழகாக இருக்கும், அருமையாக இருக்கும். பக்கத்தில் நம்ம ராமர் ஐயாவும் இருப்பார். இங்கே ஆஞ்சநேயரும் சங்க சக்கரத்தோடு இருப்பாங்க. ரொம்ப அழகாக இருக்கும் இதெல்லாம் பார்க்குறதுக்கு. அதுக்கடுத்து வந்தீங்கன்னா நம்ம நரசிம்மர் கோயிலெலாம் போயிட்டிங்கன்னா அங்கே 1008 படிகள் ஏறணும். ஏறி கஷ்டப்பட்டு மேலே ஏறி பார்க்கும்போது அவ்வளோ அருமையாக இருக்கும். நம்ம இந்த ஒருத்தர் நடந்து வந்ததுக்கு அந்த நரசிம்மர் பார்த்தோன்னே அவ்வளோ பூஸ்வமாக இருக்கும், அவ்வளோ எனர்ஜியாக இருக்கும். இறங்கும் போதெல்லாம் உங்களுக்கு நடந்து கால் வழியே தெரியாது, அந்தளவுக்கு ஸ்பீடாக நடந்து வந்துடுவீங்க. அவர் பார்த்தோன்னா அவ்வளோ எனர்ஜி கிடைக்கும். அதெல்லாம் மேலெல்லாம் போயிட்டிங்கன்னா எனக்கு ஒரே ஒரு கோவம் தான் என்னென்னா, நம்ம அங்கேருந்து இந்த மாதிரி நடந்து கஷ்டப்பட்டு வந்து மேலே சாமி போடும்போது இந்த அம்மானுக்கிட்டே இந்த ரோப்பில் வராங்க பார்த்தீங்களா, இவங்களெலாம் உள்ள அங்கேயும் பைசா கொடுத்தா தான் ஃபஸ்ட்டு தரிசனம், பைசா கொடுக்காதவங்களுக்கு நெக்ஸ்ட்டு தரிசனம் மாதிரி வச்சுருக்காங்க. அதெல்லாம் எனக்கு சுத்தமாக பிடிக்கல. ஏன்னா நம்ம அவ்வளோ கஷ்டப்பட்டு மேலே 1008 படிக்கட்டுகள் ஏறி வரோம். நம்ம பகவான் பார்க்க வரும்போது சும்மா அந்த ரோப்பில் வந்தவங்க வந்துட்டு 100 ரூபா கட்டிட்டு அவங்க முன்னாடி சாமி கும்பிட்டு போயிருந்தாங்க. அதெல்லாம் கவர்மெண்ட் வந்து ஏன் அப்படி பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியல. இது மற்ற கோயிலெலாம் கூட தெரியாது. இது வந்து அவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு நடந்து வரோம். அப்படி வந்தவங்களுக்கு பொது தரிசனம்னாலும் கொஞ்சம் சீக்கிரம் அவங்களுக்கு ஒரு தரிசனம் இவங்களுக்கு ஒரு தரிசனம்னு விடணும். அப்படி கிடையாதுங்க. பைசா கொடுத்தவங்கள ஃபஸ்ட்டு போயிடுவாங்க. அவங்கள சாமி கும்பிட்டதுக்கப்புறம் அடுத்து பொது தரிசனம் உள்ளவங்க போவாங்க. நான் வந்து பொது தரிசனம் தான் உள்ளே போயிருந்தேன். எனக்கு வந்து பைசா கொடுக்க தெரியாது. நரசிம்மரையை பார்த்துட்டு ஒரு மனக்கத்தை போட்டு சரியாக போயிட்டு அப்படியே வந்தாச்சு. ஆனால் ரொம்ப அட்வென்ச்சராக இருந்துச்சு, ரொம்ப ஹாப்பினஸ் கொடுத்துச்சு, ஒரு நல்ல மெமரிஸ் க்ரியேட் பண்ணி கொடுத்துச்சு. ரொம்ப அருமையான இடம். எல்லாத்துக்கும் போனீங்கன்னா ஒரு அட்வென்ச்சராக சூப்பராக இருக்கும். மேலே ஏறி பார்க்கும்போது இதுதான் மூலவரோட ஃபோட்டோ.